வணக்கம் மக்களே. அருக்கம்புல்ல இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அருமையான நற்குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு அருகம்புல்ல தினந்தோறும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அருக்கம்புல்ல எங்கள் வீட்டில் கூட நிறையவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் பெற முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம். உடல் சூட்டினால் பார்த்தீங்கன்னா கண் சுற்றி கருவிலையுமோ, அதுக்கப்புறம் கண்ணில் எரிச்சல், கல் அடைப்பு, அதுக்கப்புறம் சிறுநீர் வரும்போது எரிச்சல் ஏற்படுறது, இதெல்லாம் உடல் சூட்டினால் தான் ஏற்படும். வயிற்று புண்ணுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இதனால் பல விஷயங்கள் சொல்ல வராங்க. அருக்கம்புல் சாற்றை காயம் கண்ட இடத்துல பூசி வர அதுலேருந்து பார்த்திங்கன்னா வடியும் ரத்தம் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புண் மீது தடவை புண் சீக்கிரமாக ஆறிடுமா. ஒரு கைப்பிடி அருக்கம்புல்லுடன் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு விரல் அளவு மஞ்சள் சேர்த்து அரைத்து பூசி வந்தால் சொறி, சிரங்கு, படர்தாமரை, வேர்க்குரு, இது மாதிரி எல்லாமே தோல் வியாதிகள்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ரெமெடி அப்படின்னு சொன்னால் இப்போ கூட பயன்படுத்திட்டு வராங்களாம் ஆயுர்வேதத்துலேயும் சித்த மருந்துகளையும். பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணீரில் அரை கைப்பிடி அருக்கம்புல்லுடன் 10 to 12 மிளகு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அந்த குடிநீரை 20 முதல் 40 நாட்கள் வரை தினமும் ஒருவேளை அருந்தி வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் தளர்ச்சி நீங்க நமக்கு பார்த்திங்கன்னா தினம்தோறும் தேவையான ஒரு ஜூஸ் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு ஜூஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா அருக்கம்புல் மட்டும்தான். முதல்ல அருக்கம்புல்லை நல்லா அலசி எடுத்துக்கொள்ளுங்க. பின் அதனை சிறிதாக நறுக்கி கொள்ள வேணும். மிக்சியில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் சேர்த்து அருக்கம்புல்லை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வடிகட்டி தேவைப்பட்டால் நம்ம கூடுதலாக தண்ணீர் கூட ஊற்றிக்கலாம். இனிப்புக்கு தேன் இல்லைனா பனங்கருக்கண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்துக்கலாம். இனிப்பு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகுத்தூள், உப்பு சேர்த்து குடிக்கலாம். குளிர்சாதன பெட்டியில் குளிர வைத்து குடிக்க கூடவே கூடாதுங்க. தினமும் காலை வேளையில் தினந்தோறும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்கிறாங்க. 1 டம்ளர் அருக்கம்புல் ஜூஸு நம்மளுடைய ஸ்கின்னை அப்படியே தகன்னு மின்ன வைக்குமா. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, அருக்கம்புல் ஜூஸ் குடிக்கிறதுனால இன்னும் பல நன்மைகள் இருக்குது. இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுருங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தினந்தோறும் குடிக்கலாமா. உங்களால் தினந்தோறும் குடிக்க முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. வாரத்திற்கு ஒரு டைம் இல்லை மாதத்திற்கு ஒரு 2 டைம் ஆச்சும் நீங்கள் குடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வாரத்திற்கு 3 நாட்கள் மட்டுமே குடித்தாலே போதும், உடலில் பல்வேறு பிரச்சனைகள் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்த வேண்டும். அதிக அளவு எடுத்துக்கொண்டால் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகம் மிளகு எடுத்தால் அல்சரை தூண்டிவிடும். அதனால் கொஞ்சம் அளவு மிளகு இதெல்லாம் போட்டு நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்க உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு யார் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ பல வியாதிகளையும் சரி உங்களுடைய உடல் எடையும் சரி ரொம்ப சீக்கிரமாக குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஜையின் போது விநாயக பெருமாளுக்கு நம்ம அருகம்புல்லை பயன்படுத்துவோம்ல, அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருப்போம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான ஆரோக்கியங்கள் ஆயுர்வேதத்தின் படி அருக்கம்புல் அதோடைய சுவை துவர்ப்பு மற்றும் இனிப்பானது. இதில் புரதம், கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். அதனால் உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது. கார்போஹைட்ரேட், வைட்டமின்ஸ்லாம் காணப்படுது. அதனால் தினம்தோறும் உங்களுக்கு தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா விதமான பிரச்சனைகளும் போக்கக்கூடிய பொட்டாசியம், பால்மிட்டிக் அமிலம், செலினியம், ஃபைபர், அதுக்கப்புறம் வேனிலிக் அமிலம், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, இது போன்ற எல்லா சக்திகளும் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான சூழ்நிலைகளிலும் வளரக்கூடிய தன்மை இந்த அருகம்புல்லுக்கு ஒன்று. சர்க்கரை நோய், ஆஸ்துமா, மண்ணீரல் கோளாறு முதல் சொறி, சிரங்கு இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புல்லை சாறு தயாரித்து குடிக்கலாம். அருக்கம்புல் பொடி அப்படின்னாவே கடையில் விற்கிறாங்க, நீங்கள் அதை கூட வாங்கி சாப்பிடலாம். எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா பவுடரை பாலிலோ இல்லைனா வெந்நீரிலோ கலந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
உடல் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நச்சுகளையும் வெளியேற்றக்கூடிய குணம் அருகம்புல்லுக்கு இருக்குது. அதனால தான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அருகம்புல் ஜூஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பும் சரி, இல்லைனா வந்து உடற்பயிற்சி செஞ்ச பிறகு ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து குடிக்கலாம். இந்த ஜூஸ் குடிப்பதனால உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் வெளியேறி தேவையற்ற சதை பகுதி குறையும். அருகம்புல்லை தண்ணீரில் அலசி விட்டு சுத்தமான தண்ணீரை சேர்த்து இடித்தோ அல்லது மிக்சியில் வந்து அரைத்தோ சாறு எடுத்து வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இதில் சிறிது துளசியை சேர்த்து கொண்டால் இன்னும் நல்லது. நாட்டு வெல்லம் சேர்த்தும் கரும்பு சாறுடெல்லாம் வந்து சேர்த்து நம்ம குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தும் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது இந்த அருகம்புல்லை நம்ம தினந்தோறும் குடிக்கிறதுனால வியாதிகளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வாங்க. இந்த ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனால நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அருகம்புல் சாற்றையும் தேங்காய் எண்ணெயும் சம அளவு எடுத்துக்கொண்டு அதை உடலில் தேய்த்து அரை மணி நேரம் ஊற விடுவோம். பிறகு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவால் தேய்த்து குளித்தால் உடல் கண்ணாடி போல ஜொலிக்குமா. அருகம்புல் சாறு சிறுநீர் பாதை அலர்ச்சியை தடுக்குது. இரத்த குழாய் சுருக்கம் வந்து ஏற்படுறதெல்லாம் வந்து நிற்குது. இரத்த ஓட்டத்தை சரி செய்து. இதனால் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் வந்து இரத்த கோளாறுகள் எதுவும் நம்மளை தாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து தோல் வியாதி உள்ளவர்கள் தினமும் காலை மாலை சுடுநீரில் அரை தேக்கரண்டி அருகம்புல் பொடி சேர்த்து குடித்து வந்தால் தோல் பிரச்சனை தீரும். நரம்பு தளர்ச்சி மற்றும் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அருகம்புல் சாறு ரொம்ப சூப்பரான ஒரு தேர்வாக இருக்குது. ஸோ நிறைய வந்து வயிறு வலிக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணாதீங்க. அருகம்புல் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்படி கிடைக்கலையா, நீங்கள் வந்து வாங்கி ஒரு செடியை வைங்க. அது கொஞ்ச நாள்லேயே நல்லா வந்து படர்ந்து வளர்ந்துடும். நீங்கள் அப்புறம் எப்போனாலையும் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ வீட்டு தோட்டமாக கூட நீங்கள் இதை வச்சு வளர்த்து ஆரோக்கியத்திற்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அருகம்புல் சாறு நமது உடலில் இன்சுலினை அதிக அளவில் சுரக்க செய்து இதனால் நீரிழிவு நோயாளிகளின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். அருகம்புல் சாறை வந்து தினந்தோறும் பருகிட்டு வரலாம். ஸோ வந்து அரை மணி நேரத்திற்கு பிறகு நீங்கள் உணவு உண்ண வேண்டும். ஸோ இந்த சாறை நீங்கள் குடிக்கிறீங்க, ஜூஸ் போட்டோ இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா ½ hour கழிச்சு உங்களுடைய ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து உடனடியாக வந்து டக்குன்னு நம்ம வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். ஒன்றும் இல்லை, வயிறு கோளாறு, வாந்தி வர மாதிரி இருக்கும், அப்புறம் குமட்டல் பிரச்சனை, இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் கண்டினியூஸாக எடுத்துக்கிறதும் நல்லது தான். உங்களுடைய உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய் நொடிகள்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைனாவே ரொம்ப சீக்கிரமாக வந்து சோர்வாயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா வியாதியும் அட்டாக் பண்ணும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவை பார்த்துட்ட பின்னாடி அருகம்புல்ல ஜூஸை நீங்கள் குடிக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.